ஹல்லேலூயா. அவருடைய செயல் அதிசயமானது. அவருடைய செயல் அதிசயமானது. அவருடைய செயல் அதிசயமானது. ஹல்லேலூயா. புத்தி கெட்டாதது, விவரிக்க முடியாதது, மகிமை உள்ளது. என் தேவனை போல அதிசயங்களை செய்கிறவர் ஒருவருமே இல்லை. அதை நீங்க ஆழமா உங்க இருதயத்தில் விசுவாசிக்கணும். யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவர், அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒரே ஒருவராய் தனியாய் நின்று அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, என்னுடைய புத்தி கெட்டாத காரியங்களை நீர் செய்கிறவர். என்னால விவரிக்க முடியாதவைகளை நீர் செய்கிறவர். மனிதனால் எது கூடாது என்று அவன் கைவிட்டானோ அதை நீர் எடுத்து செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். உமால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்கிறீர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று வாசிக்க. இன்றைக்கு ஆண்டவர் எனக்காக செய்யும், எனக்காக நீர் செய்யும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசுவே, நீர் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா விசுவாசம் முன்னில் அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார். பாடுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில கடினமான சில இடங்கள்ல கொண்டு போய் நம்மளை நிறுத்துறாரு. நம்மால முடியாதுன்ற நிலைமையில நம்மளை கொண்டு போய் விடுறாரு. ஏன் தெரியுமா? அவரை நாம் விசுவாசிக்கணும். அவர் பெரியவர் என்று நாம் உணரணும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தணும். நாம கர்த்தரை நம்புவோமா இல்லையான்னு நம்மளை சோதிச்சு பார்க்கணும். கர்த்தர் அந்த நோக்கத்துக்காக தான் சில வேளை நம்ம வாழ்க்கையில கடினமான இடங்கள்ல கொண்டு போய் நம்மளை நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல எல்லாரும் பின்வாங்கும் போது தாவீதை போல ஒருவனை கர்த்தர் தேடுறாரு. ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை தேடுறாரு. மனுஷனால் முடியாதுதான், ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. அதை விசுவாசிச்சு முன்னேறவங்களை கர்த்தர் தேடுறாரு. எல்லாரும் அசட்டை பண்ற ஒரு சின்ன காரியத்தை வைத்து மகிமையான காரியத்தை தேவன் நிறைவாக்கி முடிக்கிறாரு. அந்த கல்லும் அந்த கவனும் அந்த கோலியாத்தின் கண்கள்ல அற்பமா தெரிந்தது. அவன் கையில வைத்திருந்த கோலை பார்த்து, நாயை விரட்டுறது போல வந்திருக்கிறியே என்று ரொம்ப கேவலமா பார்த்தான். அவன் கேவலமா அதை பேசினான், சவால் விட்டான். உன்னை இன்றைக்கு நான் ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் ஆகாரமா போட்டுருவேன். ஆனா அவனுக்கு தெரியல, அசாதாரணமான காரியங்களை
அதிசயங்களை நடத்துகிறவர் இஸ்ரவேல்ல ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். நினைத்து பார்க்க முடியாததை அவர் செய்வார். அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். இன்னைக்கு நாம் அவரை விசுவாசிக்கணும், அவரை உறுதியா பிடிச்சுக்கணும். இன்னைக்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஒரு அதிசய நாளாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நிறைய வேளையில நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. நமக்கு மனிதர் மேல் இருக்க நம்பிக்கை, பொருள் மேல இருக்க நம்பிக்கை, பணத்தின் மேல் இருக்க நம்பிக்கை, நம்முடைய பலத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை, நம்முடைய ஆதரவுகள் மேல் இருக்கிற நம்பிக்கை. நிறைய வேளையில கர்த்தரை வந்தா பார்க்கலாம், வராட்டி பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள விட்டுருது. ஆனா கர்த்தர் சில வேளையில பலனே இல்லாத மட்டும் கர்த்தர் நம்மை வடிய பண்றாரு. முழுவதுமா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சிரு. எதற்குன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாத போய் என்ன பாப்பியா, என்னை நம்புவியா, என்னை பற்றி கொள்ளுவாயா, என்னை விசுவாசிப்பியா? ஒரே ஒருவராக நின்று அதிசயம் செய்கிறவர் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் நான். ஆண்டவரே, உமக்கு உதவி தேவையே இல்லை, நீரே பெரியவர், நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். பாடுவோம். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலை எழுந்து நிற்கும், நீ சொல்லும் போது இழந்த கடல் வந்து சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை எழுந்து நிற்கும், நீ சொல்லும் போது இழந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நன்றியப்பா. எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை,
பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், நன்றி அப்பா. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நன்றி ஆண்டவரே, கரத்தின் வல்லமை. நன்றி இயேசுவே, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை உமக்கு, உமக்கு உதவி தேவையில்லை. நன்றி ஆண்டவரே, கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, உமக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே, நீர் பெரியவர். நாம் பாடுகிறது மாத்திரம் நம்ம அதை விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே, நீங்க ஒரே ஒருவரா அதிசயத்தை செய்து முடிக்கிறதுக்கு நீர் வல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவரையே நோக்கி பார்க்க சொல்றாரு. அவர் அதிசயமானவர் என்று பார்ப்பதற்கு அவரையே நோக்கி பார்த்தா போதும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை பாருங்களேன். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, எப்படி பிள்ளை பிறக்கும்? மனிதனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம். மனிதனுடைய புத்தி கெட்டாதது, அறிவியல் கெட்டாதது, அவனுடைய ஆலோசனை கெட்டாதது, சரித்திரத்தில் இதுவரைக்கும் நடந்திராதது. அவருடைய பிறப்பை பார்க்கும் போதே அவர் யாருன்னா நமக்கு ஒரு பெரிய அதிசயமானவர் என்பதை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் பிழைத்தது ஒரு பெரிய அதிசயம். ஏரோது விடத்திலிருந்து கட்டளை பிறக்கிறது, எல்லா ஆண் குழந்தைகளையும் 3 வயது கீழே எல்லாம் கொன்று போடுங்க. நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிந்த பிறகு ஏரோது நிம்மதியா படுக்க போயிருப்பான். எல்லாரையும் கொன்று போட்டேன், இனி யூதருக்கு ராஜானா நான் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவனுக்கு தெரியாது, இரவிலே தோன்றி அதிசயமாய் பிள்ளையை காப்பாற்றுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லவர். அவர் பிறந்து அவர் வளர்ந்த போது பார்த்தீங்கன்னா 12 வயதுல ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே வேதத்தை போதிக்கிற சாஸ்திரிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பேசுறதை கண்டு எல்லாம் அதிசயப்படுறாங்க. இந்த சிறு பிள்ளைக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, எப்படி ஞானம் வந்தது? ஆம், நம்முடைய தேவன் ஞானத்திலே அதிசயமானவர். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் இன் விஸ்டம். திரும்ப அவர் 30 வயதுல அவர் ஊழியத்தை துவங்கும் போது அவர் கரத்தினால் நடந்த கிரியைகளை எல்லாரும் பார்த்தாங்க. குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்க விடுவிக்கப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, இது முதற்கொண்டு இப்படி ஒரு அதிசயத்தை நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் செயல்களிலே அதிசயமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவருடைய கால்களை உடைத்து போடணும் அப்படின்னு பக்கத்துல வரும்போது அவர் ஏற்கனவே மரித்து போயிருந்தாரு. அதை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு சீக்கிரமா எப்படி மரிக்க முடியும்? அப்பொழுது அவங்க சொன்னாங்க, நிச்சயமாகவே இவர் தேவகுமார. இவருடைய மரணமே அதிசயமா இருக்கே. அது மாத்திரமல்ல, 3ஆம் நாள்ல
நம்முடைய இயேசு மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பினார். அதை கண்ட சீஷர்கள் எல்லாம் பிரமித்து போனாங்க. பூட்டப்பட்ட கதவுக்குள்ள மரித்தார் என்று நினைத்தவர் உள்ளே வந்து சமாதானம் என்று சொன்னார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் அதிசயமானவர் என்பதை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, நான் தைரியமா சொல்லுவேன், தம்முடைய சீஷர்களை உலகம் எங்காம் போங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு. நான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தை கொண்டு தேவன் அற்புதங்களை அடையாளங்களை தேவன் நடப்பித்தார். என்ன சொல்லுது தெரியுமா? நம்முடைய தேவன் இன்றைக்கு அதிசயங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனே அதிசயமானவருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரால் செய்ய முடியாத ஏதாவது ஒரு அதிசயம் உண்டா? ஒன்றுமே இல்லை. இயற்கையின் மேல் ஆளுகை, சூழ்நிலைகள் மேல் ஆளுகை, சரீரத்தின் மேல் ஆளுகை, பிசாசுகளின் மேல் ஆளுகை, இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு காலையிலிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாராவது ஒருவர் தங்களுடைய ஃபீல்ட்ல ரொம்ப பெரிய ஆளுன்னு இருந்திருக்கலாம். அவங்க சொல்லியிருப்பாங்க, என்னால் இது முடியவே முடியாது, ஐ எம் சாரி, உன்னை என்னால் காப்பாற்றவே முடியாது, எனக்கு உதவி செய்யவே முடியாது, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, என்னை கைவிரிச்சிருக்கலாம். நீங்க அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க. அவங்க நினைச்சா இதை முடிச்சிருவாங்க, அவங்க நினைச்சா கொடுத்துருவாங்க, நினைச்சா செஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க கை விரிச்சிருக்கலாம். என்னால முடியாது, ஐ எம் சாரி என்று சொல்லியிருப்பாங்க. நீங்க நினைச்சிருக்கலாம், ஒருவேளை அவரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. நான் தைரியமா சொல்றேன், இவர்களை பார்க்கலும் பெரிய ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். ஒருவேளை நீங்க ஒரு பாதையை கடந்து வந்துட்டு வேற யாரும் சொல்லல, உங்க மனசே சொல்லுது, உன்னால முடியாது, இனிமேல் நடக்காது, இனிமே நான் அற்புதத்தை பார்க்க முடியாது, ஐ ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் த ரோட், நான் இந்த வழியினுடைய பாதையினுடைய முடிவுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் எதிர்பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருக்கலாம். நான் தைரியமா சொல்றேன், யாரால் முடியாம போகலாம், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்பவர், இயேசு அதிசயம் செய்பவர், இயேசு அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்பவர், அவர் அற்புதம், இயேசு அதிசயம், இயேசு அற்புதம் செய்பவர். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர். பாடுங்க, இயேசு அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்பவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர், அவர் அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்பவர், அவர் அற்புதம், அவர் அதிசயம், அவர் அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம் செய்கிறவர் அப்படின்றத எனக்காக செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் உங்களை போல நான் கூட, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு தான் நான் எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். நிச்சயமா நான் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய சவாலுக்கு முன்னால் நான் நிற்கும் போது
ஆண்டவரே, நான் ஒன்றே ஒன்று தான் நம்ப முடியுது, நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, நீங்க ஒரு அதிசயம் செய்யுங்க. அதை எதிர்பார்த்து விசுவாசிச்சு நானும் வந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரே படகுல தான் பயணம் பண்றோம். நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை பார்க்கும்போது யார் இந்த கல்லை புரட்டி போடுவா என்று சில வேளையில சந்தேகம் வந்துடுது, பயம் வந்துடுது, நடுக்கம் வந்துடுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நானே ஒருவராக பெரிய அதிசயங்களை நான் செய்வேன். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்வீங்க. ஆண்டவரே, நீங்க அதிசயம் செய்வீங்க. உம்முடைய வல்லமை எல்லா வல்லமையை பார்க்கிலும் பெரியது. புல்லுக்கொப்பான மனிதனை, பூவுக்கொப்பான மனுஷனை எவ்வளவு நம்புறோம், நம்முடைய தேவன் அதை விட எவ்வளவு பெரியவர். நம்புறீங்களா? இன்றைய காலையில நம்புறீங்களா? இன்றைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும்னு விசுவாசிக்கிறவங்க, அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க, விசுவாசத்தோடு இந்த பாடல ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையா பாடுங்க. இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர். இன்னொரு முறை பாடுவோம். இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர், அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர். இன்னொரு முறை, இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர். எனக்காய் செய்வார். அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர், அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம், அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். இன்னொரு முறை அறிக்கை பண்ணுங்க. அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம். கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை சொல்லுவோம். அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். ஆமென். அவர் அற்புதம், அவர் அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்யுங்க ஆண்டவரே, இன்றைக்கு செய்யுங்கப்பா. இந்த நாள்ல எனக்காய் செய்யுங்க. உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில் எனக்காய் செய்யுங்க. இந்த ஆபிரகாமின் விசுவாசம் எவ்வளவு அருமையான விசுவாசங்க. தன் பிள்ளைய மலைக்கு போகலான்னு சொல்லி கூட்டு போயிட்டான். கர்த்தருக்கு பலி செலுத்த போறோம்னு கூட்டு போயிட்டான். ஆனா போய் சேகரிக்கிற இடம் வரைக்கும் வெறுங்கையாவே போனான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அவன் ஆட்டை எடுத்துக்கிட்டு அக்கினி எடுத்துட்டு போகாம இருந்தா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். மலையில போய் கல்லை தட்டி ஆகிலும் நெருப்பை உண்டாக்கிடலாம் அப்படின்னு அவன் நெருப்பை கொண்டு போகாம போயிருந்தா பெரிய காரியம் இல்லை. அல்லது தன் பிள்ளை மேல கட்டையை தூக்கி வைத்தாம பாருங்க, விறகுகளை வைத்தாம பாருங்க, அதை எடுக்காம போயிருந்தா கூட பையனுக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஏன்பா விறகு எடுக்கலன்னு கேட்டா, ஏப்பா போற மலையில போற வழியெல்லாம் விறகு கிடைக்கும், அதை எடுக்காம போயிருந்தா கூட அவனுக்கு சந்தேகம் வந்திருக்காது. பிரச்சனை என்னன்னா, பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு முக்கியமான பலியவே கொண்டு போகாம வெறுங்கையா போறான். இப்ப பையனுடைய மனசுல கேள்வி என்னன்னா, இப்ப எதுக்கு இந்த விறகு, எதுக்கு இந்த அக்கினி? பலியே கையில இல்லை, எதுக்கு விறகு, எதுக்கு அக்கினி? ஆனா ஆபிரகாமுக்கு ஒன்று நல்லா தெரியும், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் செய்ய சொல்லுவார். ஆனால் வெறுங்கையா மலைக்கு மேல அனுப்புனாலும் ஆண்டவர் நம்மை ஏமாற்றத்தோடு கீழே இறங்க விட மாட்டார். அவர் சொன்னதை செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் பாருங்க, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் பாருங்க. அதை பாருங்க, கையை பார்க்காதீங்க. நான் வெறுங்கையா போறேனேன்னு கவலைப்படாதீங்க. கை நிறைய இருக்கிறத பார்க்கலாம். தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கும்போது நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கலாம். நம்முடைய இருதயத்துல விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதை பாருங்க, அந்த வார்த்தை இருக்குல்ல, அது போதும். அந்த வார்த்தை தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற வார்த்தை. இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சுங்க. இந்த பூமியில் நம்ம காண்கிற அத்தனையும் தேவன் நிரப்பினதற்கு பயன்படுத்தினது வேற ஒன்றுமே இல்லை, வெறும் வார்த்தை மாத்திரமே. அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு செயல்படுகிறது. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். இன்றைக்கு காலையில் நான் எழும்பின உடனே என்னை உயிர்ப்பித்த வார்த்தை இதுதான். என் தேவன் எனக்காய் சொன்ன வார்த்தையை செய்து அதிசயம் நிறைவேற்ற வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. உண்மையா என்னுடைய நிலைமையும் நம்ம ஊழியத்தின் நிலைமையும் இன்றைக்கு இதே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி த சேம். இன்றைக்கு நான் இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி புது இடத்துல ஒரு புது ஆலய பகுதியை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம், திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன நாள்லேருந்து பயம் என்னை விட்டு போகலை. ஏனென்றால் அதனுடைய பாரம் கொஞ்சம் அல்ல. ஆனால் ஒரு ஏவுதல்ல சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப பயந்து போனேன். அவங்க எல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இவ்வளோ ஆகும், இவ்வளோ ஆகும், இவ்வளோ ஆகும், இவ்வளோ ஆகும், எலக்ட்ரிக்கலுக்கு இவ்வளவு ஃபயர் ஃபைட்டிங்கு, ப்ளம்பிங்கு, ஏர் கண்டிஷனிங்கு, அப்புறமா இன்டீரியருக்கு, அதுக்கப்புறமா அக்கஸ்டிக்ஸுக்கு இவ்வளோ. அந்த நம்பரை பார்த்தா ஆண்டவரே, ஆண்டவரே இது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? இன்னும் கரெக்டாக 3 மாதம் தான் இருக்கு. எப்படி முடியும் ஆண்டவரே? இந்த 90 நாளில் முடியுமா? இது நடக்குமா? உண்மையா சொல்றேன், 2-3 வாரத்துக்கு முன்னால பேசாம அமைதியா கர்த்தருக்கு சித்தமானா பார்க்கலாம், இது தெரியல அப்படின்னு சொல்லிடலான்ற அளவுக்கு என் மனசுல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. உண்மையா நான் ரொம்ப கலங்கி போய் தான் இருந்தேன். நேற்றைக்கு இரவு கூட சொல்லிட்டு இருந்தேன், தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காலையில் அதிகாலை எழும்பின உடனே கர்த்தர் என்னோடு பேசினாரு. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊழியமாக யோசித்தா அது முன்னால போற பயணத்தை பார்த்தீங்கன்னா, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, திட்டம் இருக்கு, வாஞ்சம் இருக்கு, ஆனா கையில முக்கியமானது இல்லை. அந்த வெறுமையில தான் நிக்கிறோம். ஆனா நான் நிச்சயமா இன்றைய காலை நம்புறேன், வார்த்தை அனுப்பினவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கைக்கா நீங்க விசுவாசிக்க. என் தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வார். முடிவில் நம்ம சொல்லுவோம், நான் கொண்டு போனதுனால கிடையாது, என் ஆயத்தத்தினால கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தர் ஒருவரே நின்று யாவையும் செய்து முடித்தார், யாவையும் செய்து முடித்தார். நிச்சயமாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அவர் செய்வார். தேவன் தம்முடைய வேளையில் செய்வார். விசுவாசிங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுகிற நம்முடைய கரத்திற்காக நன்றி. விசுவாசிங்க, தைரியமா சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து செய்கிறீர். இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து செய்கிறீர். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்கிறீர். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்கிறீர். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. நன்றி தகப்பனே. ஒருவரா
செய்பவர் நிதானே இயேசையா. கரங்களை உயர்த்தி இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து. நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமை உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து செய்கிறீர். இந்த நாளில் செய்கிறீர். ஓ ரந்தலரா சந்தலரியா. இந்த நாளில் ஆவியில் நிறைந்த எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி அப்பா. இந்த நாளில் முன்பாக இருக்கிற மதில்கள் உடைகிறது, தடைகள் விலகுகிறது. ஓ இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து. இந்த நாளில் தேவனுடைய மகிமைக்கு இறங்கி இருக்கிறது. தடைகளை விலக்குகிறவர் முன்பாக செல்லுகிறார். இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து. ஓ ஜீசஸ், இந்த நாளில் செய்கிறீர், இறங்கி வந்து செய்கிறீர். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்கிறீர். இன்றைக்கு எங்களை காண செய்கிறீரப்பா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்கிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஹalleluya, நன்றி தகப்பனே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமாண்டவரே, ஹalleluya, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் இன்றைக்கு உம்மை மட்டுமே நம்புவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. நம்புவேன். Thank you mighty Savior. விசுவாசிக்கிறீங்களா? அதை இன்னைக்கு அல்ல, மனதுக்குள்ள ஆழமா சொல்லுங்க. என்னால் பார்க்க முடியல, ஆனா என் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டா. ஹalleluya. எல்லார் கண்களுக்கு அசட்டையா இருக்கு, ஆனா என் தேவனும் அற்புதம் செய்கிறவர். என் தேவன் அதிசயம் செய்கிறவர். நம்முடைய தேசத்துல கர்த்தர் இதை செய்வா. காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனங்களுக்கு மேல கர்த்தர் உதிப்பா. இருண்ட காலங்கள்ல தான் தம்முடைய ஜனங்கள் மேல் தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி ராஜாக்களை நடந்து வர பண்ணுவார். நம்முடைய தேவன் அதிசயமானவர். நம்முடைய ஆலய காரியத்தை பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல இருந்து நான் பார்க்கிறேன், தேவன் அதிசயமானவர் என்பதை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நிச்சயமா நம்புறேன், கர்த்தர் முடிவையும் அதிசயமாய் முடிய பண்ணுவா. ஹalleluya. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உங்களால முடியும் இது? ஆமா, நம்மளால முடியாது, கையில ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தருடைய பர்வதத்திலேயோ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள தேவன் வல்லவர், வல்லவர். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கலாம். நீங்க இந்த காலைல விசுவாசிங்க, என் தேவனால் நிச்சயமா அது கூடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் படிடுவோம். என் தேசத்துல கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என் தேவனே
நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அதிசயங்களுக்காய் நன்றி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு நம்முடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய கருத்துல கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. இதை குறித்து நான் இனி கவலைப்பட போகிறது இல்லை. கர்த்தர் மேல் நான் பாரத்தை வைத்திருக்கிறேன். அவர் ஆதரிப்பார், அவர் அதிசயம் செய்வார், அவர் நிச்சயமாய் அதிசயம் செய்வார். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதை விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே கலங்கி தவிக்க மாட்டே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமாண்டவரே, எங்கள் தேசத்துல நாங்கள் கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்துல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பெரிய ஒரு சவாலோடு இன்னைக்கு நாங்கள் நின்றாலும் இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதிசயம் செய்கிறவர், அற்புதமாய் காரியங்களை நடத்தி முடிக்க வல்லவர். அதை விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும், உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென்.